வெயிலோட கொடுமை தாங்க முடியலன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீட்டுக்குள்ள ஃபேனோட கொடுமை அதை விட படு மோசமா இருக்கு. ஃபேன் ஏன் ரொம்ப ஸ்லோவா சுத்துதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஃபேன் ரொம்ப அழுக்கா இருந்தா ஸ்லோவா சுத்தும், இல்ல லோ வோல்டேஜா இருக்கலாம், இல்லனா ஃபேனோட ரெக்க வளைஞ்சு இருக்கலாம், இல்லனா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கனெக்ஷன் லூஸா இருந்தா கூட ஃபேன் ஸ்லோவா சுத்தும். அப்படி இல்லைன்னா கெப்பாசிட்டர் போயிருந்தா ஸ்லோவா சுத்தும். இந்த கெப்பாசிட்டர் சில பேர் வந்து கண்டென்சர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோல கண்டென்சர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஜென்ரலா இந்த கண்டென்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபேனோட மோட்டர் ரன் ஆகிறதுக்கு இந்த கண்டென்சர் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுது. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கடையில கண்டென்சர் வாங்கிட்டேன். அதோட விலை ஜஸ்ட் 30 rupees தான். இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம லேடர்ல ஏறிக்கிட்டு அதோட கப்பை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பழைய கண்டென்சர். இது ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் கடையில வாங்கின புது கண்டென்சர். இந்த கண்டென்சரை நான் ஃபேனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர்ஸை கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுவே ஸ்லோவா சுத்துறதுக்கு ஒரு காரணமா மாறிடும். இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டென்சரை அதோட பிளேஸ் ஹோல்டர்ல செட் பண்ணி வச்சிருங்க. இதை மாதிரி இந்த கப்பை கீழே கொண்டுட்டு வந்துருங்க. சின்னதா கேப் இருக்கிற அளவுக்கு வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதோட சவுண்ட் வந்து ஃபேன்ல பட்டு திரும்பவும் சவுண்ட் அதிகமா கேட்கும். ஃபைனலா பிளேடோட கார்னர்ல இந்த மாதிரி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டஸ்டோட வெயிட் தாங்க முடியாமலே ஃபேன் ஸ்லோவா சுத்திட்டு இருக்கும். ஃபைனலா இப்ப என்னோட ஃபேன் ரொம்பவே ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. உங்க வீட்லயும் ஃபேன் ரொம்ப ஸ்லோவா சுத்துச்சுன்னா நீங்களும் இதை சேஞ்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் 30 rupeesல நமக்கு ஒரு புது ஃபேன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸ்டில் இது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால இதுல முன் அனுபவம் இல்லாதவங்க தயவு செய்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒர்க் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.